அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதுத்தெரு முஸ்லிம் வாலிபர் முன்னேற்ற சங்கம் மைஃபா நடத்தி கொண்டிருக்கும் இந்த நல்லொழுக்க பயிற்சி முகாமின் இறுதி அமர்வில் மைஃபாவின் சமூக பணிகள் என்ற தலைப்பில் உங்கள் முன் சிறிது நேரம் உரையாற்றுகின்றேன். எல்லாமல்ல இறைவனின் பேரருளால் 1958 புதுத்தெரு வாசிகளால் நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த முஸ்லிம் வாலிபர் முன்னேற்ற சங்கம் மைஃபா. இந்த மைஃபா சங்கமானது பல சமூக பணிகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த பணிகளின் சிலவற்றையும் நாம் உங்கள் முன் ஏன் எடுத்து உரைக்கிறோம் என்றால், வருங்கால இளைய தலைமுறையாகிய உங்களுக்கு எல்லாம் கடந்த கால வரலாறுகள் எல்லாம் தெரிந்தால்தான் நாம் அடுத்த நிகழ்வுக்கு கொண்டு செல்ல முடியும். பல கீழக்கரையில் பல சங்கங்கள் அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் முன்மாதிரியாகவும் முன்னோடியாகவும் நமது மைஃபா சங்கம் விளங்கி கொண்டிருக்கிறது. நமது சங்கமானது 1958 தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளாக நமது சங்கம் நமது மக்களுக்காக நமது சமுதாயத்துக்காக பல பணிகளை செய்து வருகிறது. நமது சங்கத்தின் முன்னோர்கள் பல திட்டங்களை வகுத்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஏழை எளியோர்களுக்கு உணவு திட்டங்கள், மருத்துவ முகாம், கல்வி உதவித்தொகை, இன்று பல செயல்களை நம் மைஃபா சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறிவிடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் நம் இளைஞர்கள் போதையின் பாதையில் சென்றுவிடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த தர்பியா முகாம் முதலில் கையில் எடுத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த முகாமானது கிட்டத்தட்ட 100 நபர்கள் 12 வயதில் இருந்து 20 வயசுக்கு உட்பட்ட அனைத்து இளம் இளைஞர்களும் கலந்து கொண்டீர்கள். இது மைஃபாவுடைய பெரிய வெற்றி. நாம் எதிர்பார்த்த விட அதிகமான சிறார்கள், இளம் இளைஞர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். நாம் காலையில் இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொரு இமாம்கள் பேசினாங்க. எல்லாத்தையும் நீங்க கேட்டுப்பீங்க. இஸ்லாம் தான் என்ன, இஸ்லாத்துடைய சமூக பணி என்ன, அப்ப இஸ்லாம் இதை தான் சொல்லுகிறது என்றதுனால அதை மைஃபா செயல்படுத்துது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ, எந்த சமூக பணியை செய்ய சொன்னாங்களோ அந்த சமூக பணியை இந்த மைஃபா முன்னிறுத்தி எடுத்து செல்கிறது. அதே மாதிரி கல்வியை பத்தி இமாம்கள் பேசினாங்க. கல்வி எவ்வளவு முக்கியம். ஒரு மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, சீன தேசம் சென்றாலும் நீ கல்வியை கற்றுக்கொள்ளுங்கிறாங்க. ஏன் அந்த சொன்னாங்கன்னா, அந்த கல்வி தான்
ஒரு சமூகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். நம் முன்னோர்கள் எதை செஞ்சாலும் ஆணித்தரமாக உறுதியாக இருப்பாங்க. அந்த உறுதிப்பாட்டின் காரணமாக வெள்ளையனே வெளியேறுகின்ற நோக்கத்தில் அந்த வெள்ளைக்கார இங்கிலீஷை படிக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய சமுதாயம் பின்னோக்கி சென்றது. இங்கிலீஷ் கற்பது ஹராம்ன்றாங்க. ஏன்னா அவனுடைய சுதந்திர போராட்டங்கள் இந்தியாவை பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணி அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அப்ப அவன் மொழியை நம்ம கற்க கூடாது என்று அவங்க கற்க விடாமல், அதாவது நோக்கம் என்னவென்றால் படிக்க கூடாது என்று அல்ல, அவர்கள் மொழியை கற்க கூடாது என்று. ஆனால் நிர்பந்தம், இங்கிலீஷ் என்பது உலகளாவிய மொழியாகிவிட்டது. இங்கிலீஷ் தெரியலன்னா இப்ப ஒண்ணும் இல்லை. படிப்புனா என்ன? எல்லா மொழியும் தரணும். இங்கிலீஷ் ஒரு கண்டிப்பான மொழியாகி போயிடுச்சு. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் உறுதியாக இருந்த காரணத்தினால நாம் பின்னோக்கி சென்றோம். இப்போ நம்ம அதையெல்லாம் ஆய்வு பண்றோம். ஆய்வு பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு 80-85லனா என்னுடைய இதுலன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் எத்தனாவது படிச்சுப்பாங்கன்னா அதிகப்படியாக 10வது படிச்சிருப்பாங்க. இப்ப அப்படி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் டிகிரி, மிஞ்சி போனா ஒரு 12வது பாஸ் ஆயிடுறாங்க. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு என்னன்னா சமுதாய இயக்கங்களும் சங்கங்களும். ஏன் அதை செஞ்சாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய சமூக பணி இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கணும், அப்பதான் சமுதாயம் முன்னேறும். அதன் அடிப்படையில் தான் பல இயக்கங்களும் தமிழ்நாடு முழுவதும் செய்தார்கள். சிறு சிறு தெருகளிலும் சிறு சிறு ஊர்களிலும் அங்கங்க உள்ள சங்கங்களும் ஜமாத்துகளும் கூட்டமைப்புகளும் செய்தார்கள். அதே மாதிரிதான் நமது தெருவில் நமது முஸ்லிம் ஆலிம்கள் முன்னேற்ற சங்கம் எடுத்து ஒவ்வொரு விஷயங்களாக செஞ்சு கொண்டு இருக்குது. நாம் 2000 கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து இருக்கின்றோம். அதன் பற்றிய விளக்கம் அடுத்த அமர்வில் உங்களுக்கு விவரமாக முழு விவரங்கள் அளிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்ப மைஃபா நம்ம இப்போதைக்கு என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், பசங்களை, சிறு வயசு பசங்களை உங்களை மொபைல் கேமிங்ல இருந்து தடுப்பதற்காக நம் பள்ளிக்கு பின்புறத்தில் மின்விளக்கு அமைத்து நீங்கள் எப்போ வேணாலும் விளையாண்டுங்கிறங்க. ஆனா மொபைல் கேம்ல உட்கார்ந்து உங்களுடைய மூளைகளை மழுங்கடித்து விடாதீர்கள். அதனாலதான் நம்ம சுத்தி லைட் போட்டு வச்சுக்கிறோம். போட்டு வச்சுக்கிறோமா? கிரவுண்டை சுத்தி எந்த தெருலையாச்சும் கிடைக்குதா? இந்த வாய்ப்பு பள்ளிவாசல், சங்கம், விளையாட்டுக்குது, பள்ளிக்கூடம், இந்த மாதிரி அமைப்பு எந்த தெருலையாச்சும் அமைந்து இருக்குதா? அப்ப இதை எவ்வாறு நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? நம் வாப்பாமார்கள் பெரும்பாலும் துபாயில இருக்காங்க. உம்மாவுடைய கட்டுப்பாட்டுல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப உம்மாவுடைய பேச்சை கண்டிப்பா கேட்கணும். உம்மாவுடைய பேச்சை கேட்காம நைட்டு 11 மணி, 2 மணி, 1 மணிக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய என்ன ஆகும்னா உங்களுடைய இதுவெல்லாம் இதா போயிடும். நீங்க என்னதான், அதான் ஒரு இமாம்கள் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, யார் ஒருவர் ஃபஜர் தொழுகையில் தொழுது ஜமாத்தில் அட்டன் பண்ணா அவர்களுடைய யாருடைய பாதுகாப்பு கிடைக்குது? அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைச்சா யாராச்சும் பக்கத்துல வர முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஃபஜர் தொழுவை வரணும். எத்தனை மணிக்கு படுத்தா ஃபஜர் தொழுவை வர முடியும்? 9 மணி, ஒரு 11 மணிக்குன்னா நீங்க படுத்துட்டீங்கன்னு சொன்னா ஃபஜர் மணிக்கு வரலாம். 2 மணிக்கு நீங்க வீட்டுல போயிட்டா என்ன செய்ய நடக்கும்? உமாக்கு டிஸ்டர்பன்ஸ், இருக்கப்பட்டவங்களுக்கு இருந்து, உங்க பணத்துக்கு வீண் விரயம், எல்லாத்துக்கும் பிரச்சனை. உங்களுடைய மூளைகள் மழுகடிக்கப்படும். அப்ப அதெல்லாம் இந்த தவிர்த்துக்கிறோமா? அதுக்காண்டி இந்த மாதிரி நல்லொழுக்க பயிற்சி. ஏன்னா நம்ம எல்லா வசதி செய்து கொடுக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போறிய? 2 மணி. 2 மணிக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நீ எனக்கு எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? அதை நேத்தையோட முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாமா எல்லாரும்? யார் யாரெல்லாம் 2 மணிக்கும் 12 மணிக்கும் போனீர்களோ அவர்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து
11 மணி, அதிகப்படியாக 11 மணி. ஒரு மைஃபா வந்து என்ன செய்யும்னா ஒரு பல திட்டங்களை செய்யும். ஒன்று சொல்லால் செய்யும், இல்லாட்ட செயலால் செய்யும். இரண்டுக்கும் கட்டுப்படவில்லை என்றால் காவல்துறை ஏவிவிடும். அந்த அளவுக்கு நம்ம மக்கள் போக மாட்டார்கள் என்று நம்புவோம். ஏனென்றால் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அந்த மொபைல் போன் மேலே நம்பிக்கை இல்லை, உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க மொபைல் கேமு தான் விளையாடுறீங்க, பள்ளிவாசலுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நூரானியா ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா நீங்க இருக்கிற டைம் என்ன? 2 மணி, இரவு 2 மணிக்கு நமக்கு ஏதாச்சும் வேலை இருக்குதா? யார் யாருக்குன்னா இது தொந்தரவு, சுற்று உள்ளவர்களுக்கு தொந்தரவு. உங்க வீட்டுக்காரங்களுக்கு, உங்க வீட்டுல 50 வயசுக்கு மேலதான் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அம்மம்மா இருப்பாங்க, முத்துவாப்பா இருப்பாங்க. அவங்களுக்குன்னா தொந்தரவு தானே. அதை எல்லாரும் தவிர்த்துக்கலாமா? அதை நீங்க தவிர்த்தாதான் ஃபஜர் தொழுகைக்கு வர முடியும். இன்ஷா அல்லாஹ் தவிர்த்துக்கிறோமா? யாருக்கு எல்லாம் சொல்லுகிறேன் சென்றவர் இருப்பவர்களுக்கு தெரியும். நான் பேரை குறிப்பிட்டோ இதை குறிப்பிட்ட பொதுப்படையாக சொல்லுகிறேன். நம்மளுக்கு ஒழுக்கம் முக்கியம். அதே நேரத்தில் மைஃபா பல திட்டங்களை செஞ்சிருக்கோம். இப்போ இந்த செயல் திட்டம் செய்யணும்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொன்னா ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும். நம்ம ஏன் திரும்ப திரும்ப அணைவணித்து போகிறோம் என்றால், அடுத்த தலைமுறைகள் நீங்கள் தான், அடுத்த தலைமுறைகள் நீங்கள் தான் பொறுப்புக்கு வர வேண்டும். இப்போ ஒரு எலெக்ஷனை எடுத்துக்கிறோம், மைஃபா சொன்னதுனால ஒரு ஆளை நிறுத்தணும், அவர் ஜெயிச்சாரு, அவர் மைஃபா அப்படி இது பண்றாரு, எல்லாம் செய்யறாங்க. இதுக்கு அடுத்த கட்ட நபருக்கு அவருக்கு வயசு கடந்து போயிட்டு இருக்கும், இல்லை அவர் மரணித்து விடுவார், இல்லை அவருக்கு ஏதாவது அடுத்ததுக்கு அதை இடத்தை ஃபில் பண்றதுக்கு ஆள் வேண்டும். அதற்கு யார் தயாராக வேண்டும்? நீங்கள் தயாராக வேண்டும். எங்களுடைய உள்ளச்சம் எல்லாம் நீங்கள் வழிகட்டி விடுவீர்களோ என்று உள்ளச்சம் தான். நீங்கள் சங்கத்தோடு அரவணைத்து சென்றால் மட்டும்தான் நமது சமுதாயம் காக்கப்படும், நமது குடும்பம் கண்ணியம் காக்கப்படும். அதனால் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சங்கத்தோட இணைந்து ஒரு செயல் திட்டம் செய்யணும்னா அது நீங்களும் ஒன்றா இணைஞ்சுதான் செய்யணும். அப்பதான் அதோடைய என்ன நன்மை செய்யறாங்க, என்ன இது செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்க ஒதுங்கினீன்னு சொன்னா அது ஒரு செயல் திட்டமும் உங்களுக்கு தெரியாது. ஏதோ செய்யறாங்க, கூப்பிட்டாங்க, காலையில உட்கார்ந்தாங்க, காலைல ரொட்டியும் கோழிக்கறி தந்தாங்க, பகல் பிரியாணி தந்தாங்க, டிஷர்ட் தந்தாங்க, அப்படி போறதுக்கு இல்லை. இது ஏன் இருந்தா திரும்ப திரும்ப இஸ்லாம் என்னைக்கு ஈமான் தங்கள் உள்ளத்தை விட்டு வெளியேறுகிறதோ அப்ப சைத்தான் குடிக்கொண்டு விடுவான். தம்பி இங்க கவனிங்க, சைத்தான் எப்படி எந்த ரூபத்துல வருவான்டா இப்படிதான் வருவான். ஏதாச்சும் கவனத்தை செலுத்தி அங்கிட்டு டக்குன்னு சிரிக்க வைப்பான். இதெல்லாம் இந்த சைத்தானுக்குன்னா இடம் கொடுக்க கூடாதுன்னா நம்மளுடைய ஈமான் உறுதியா இருக்கணும். ஈமான் உறுதியா இருக்கணும். அந்த ஈமான் உறுதியா இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாகவும் ஒவ்வொரு இதுனா. அதே மாதிரி நம்ம செயல் திட்டத்துல ஜனாசாக்குன்னு ஒரு சேவை திட்டம் வச்சிருக்கிறோம். ஒரு ஜனாசா விழுந்துன்னு சொன்னா, ஜனாசா இருந்தோம்னா எல்லாத்துக்கும் யார் பிறந்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, கண்டிப்பாக மரணம் வரும். அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குண்டான இதுகள்லாம் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். கஃபன் துணி ரெடி பண்ணி வச்சிருக்கின்றோம், குளிப்பாற்ற ட்ரே வச்சிருக்கிறோம், அந்த இதுக்கு என்ன தேவையோ அதுவெல்லாம் வச்சிருக்கிறோம். இது எல்லாம் எங்களோட முடியக்கூடாது, இது தொடரணும். அப்ப தொடர வேண்டும் என்றால் நீங்கள் உள்ள வர வேண்டும். அதுதான் அந்த தலைப்பு. என்னைக்கு நம்ம என்ன போட்டுக்கிறோம், அப்ப அது சமுதாய பணியில் என்றும் இருக்கணும் என்றால் நீங்க உள்ள வர வேண்டும். அடுத்து அவர் வரணும், எல்லாரும் வரணும். வந்தாதான் நம்மளுடைய தெருவு. நம்ம தெருங்கிறது ரொம்ப சின்னவா தெரு,
ரொம்ப கட்டுக்கோப்பான தெரு. ரொம்ப நீங்க இது பண்ணியிருந்தாக்க எங்க போய் ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை வந்து பொம்பளைட்ட போய் ஒரு ஆதார் கார்டு கேட்ட சொல்லியிருக்க பார்ப்போம். சங்கத்திலேருந்து சொன்னாதான் தருவம்பாங்க. சொல்றாங்களா இல்லையா? அப்ப நம்ம சங்கத்து மேல எவ்வளவு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நம்ம வந்து வலுப்படுத்தணுமா இல்லையா? வலுப்படுத்தணும்ல. அப்ப நீங்கள் ஒதுங்குன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உருவாகும். அதனால்தான் நம்ம என்ன செய்கிறோம்னா அரவணைத்து செல்ல வேண்டும். அனைத்து செயல் திட்டங்களிலும் நீங்களும் உள்ள வர வேண்டும். நம்ம என்னென்ன செய்யறோம், அதாவது ஹிப்ல் மதரசாண்டு கீழக்கரையிலேயே மனனம் செய்யறதுக்கு நம்ம தான் முன்னோடியா வந்து அல் அக்ஸா குர்ஆன் பயிற்சி மையம், அது போக அல் அக்ஸா மதரசத்துல் அக்ஸா, இப்படி எல்லாம் கல்வி, நூரானியா ஸ்கூலு, உணவு திட்டம். யார் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தானத்திலேயே சிறந்த தானம் வந்து உணவளிப்பது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. நாம் என்ன செய்யறோம்னா 2015 பள்ளிவாசல் கட்டப்படுகிறது புதிதாக. பழைய பள்ளியை இடித்துவிட்டு புதிதாக எத்தனையில கட்டப்படுறாங்க இந்த பள்ளிவாசல், அக்ஸா பள்ளிவாசல் 2015. அந்த 2015 மே மாசம் தொடங்குறாங்க. நம்ம ஒரு மே ஒரு அக்டோபர் நவம்பர்ல இந்த உணவு திட்டத்தை ஒரு 20 நபர்களை கொண்டு ஆரம்பிக்கிறோம். இந்த வருஷத்தோட எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆகிவிட்டது. இப்ப கிட்டத்தட்ட நம்ம எத்தனை மக்களுக்கு கொடுக்கிறோம்? 200 மக்களுக்கு கொடுக்கிறோம். இதுனா யாரு தர்றா சந்தாக்கள்? உங்க வாப்பாமாரு, உங்க மாமாமாரு, நம்ம தெருவாசிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன தர்றாங்க? சந்தாவை தர்றாங்க. நம்ம ஏழைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொடுக்கிறோம். அரிசி கொடுக்கிறோம், பருப்பு கொடுக்கிறோம். எந்த தெருவிலையும் கொடுக்கவில்லை, நமது தெருவில் தான் முன்னோடி, நம்ம சங்கம் தான் முன்னோடி. நம் சங்கம் அமைந்தது போல் எந்த தெருவாசிகளுக்கும் அமையவில்லை. சங்கம், பிளே கிரவுண்டு, ஸ்கூலு, பள்ளிவாசல் எல்லாம் யாருக்காச்சும் அமைஞ்சிருக்காங்க பாருங்க. எந்த தெருலையாச்சும் அமைஞ்சிருக்கா அந்த மாதிரி? பள்ளிக்கூடம், பள்ளி, சங்கம், பிளே கிரவுண்டு, இந்த மாதிரி சுகாதாரமான இடம் இந்த மாதிரி எங்கேயாச்சும் அமைஞ்சிருக்குதா? நீங்கள் வந்து ஒதுங்கி போக வேண்டாம், சங்கத்துக்குள்ள வாங்க, சங்கத்துள்ள செயல்பாட்டில் வந்து பங்கெடுங்க. சங்கத்துல உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சா சுட்டி காட்டுங்க. பெரிய மனுஷனா இருக்காங்களா, இது பாசாக செஞ்ச செயல் திட்டம் அப்படின்னா இல்லை, அதுல தவறுன்னா நீ சுட்டி காட்டுங்க. அப்பதான் என்ன எங்களுடைய நோக்கம், நாங்களும் தவறு என்று செய்வதில்லை, எங்களுடைய நோக்கத்தில் அது சரியாக இருக்கும். நாங்க அது சரியென்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு தவறாக இருக்கும், அதை நீங்கள் சுட்டி காட்டி ஆய்வு பண்ணால், நீங்க சொன்னது சரி என்றால் ஒரு காலமும் உங்களை புறக்கணித்து விட்டு அந்த செயல் திட்டத்தை செல்ல மாட்டோம். எது சரியோ அதுதான் வைஃபா செய்யும். சிறுவர்கள் சொன்னார்கள் என்று அப்படின்னா இல்ல. ஏண்டா நம்ம வந்து இந்த ஒரு 20-25 வருஷமா தான் மைஃபாவுடைய பேர் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கு. அதற்கு முந்தைய அதையும் சொல்லணும்ல, அதற்கு முந்தைய சங்கத்துல என்ன செஞ்சாங்க? தொடங்கப்பட்டது 58. அதில் ஒரு சில வருடங்கள் கடந்தது, இடையில் சைத்தான் பூந்தான். அப்போ வந்து ஒரு சில சூதாட்டங்கள் இந்த மாதிரி இதுல வந்து பேர் பெற்று இருந்துச்சு. அதையெல்லாம் தகர்த்தோம். அதையெல்லாம் தகர்த்துட்டு தான் இப்போ வந்து 2098 கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல மைஃபாவுடைய பெயர், எல்லா செயல் திட்டங்களும் நம்ம வந்து சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா முழு ஒத்துழைப்பு நீங்க தரணும். தருவீங்களா? எல்லா விஷயத்திலையும் வந்து இன்வால்வ் ஆவீங்களா? உங்களால முடிஞ்சது என்ன செயல் இதை செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு உட்பட்டது ஒரு சேரத்துக்கு போடலாம், வந்து ஏதாச்சும் செய்யலாம். இன்ஷால்லா அந்த மாதிரி செய்வோமா? எல்லா பணிகளிலும் பங்கெடுப்போமா? மெயினா என்ன, இரவு 11 மணிக்குன்னா வீட்டுக்கு போயிடணும்.
அப்பதான் வர்றது எக்ஸாம் காலம். நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட், 11ஆம் எக்ஸாம் ஸ்டார்ட். அப்போ வந்து உங்க கல்வி முக்கியம், இன்ம கல்வி முக்கியம், மார்க்க கல்வி முக்கியம். நம்ம எல்லாத்தையும் முன்னெடுத்து செல்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி செய்யுங்க. நம்ம பல திட்டங்களையும் பல இதங்களையும் மைஃபா அறிவிக்க, அதுக்கு உறுதுணையாக இருக்கணும். சரியா? செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் என்ன செய்யணும்னா துவா செய்யணும். ஒவ்வொரு வக்துலையும் மைஃபாவுடைய பணிக்கு துவா செய்யணும், ஒத்துழைப்பு தரணும். உங்கள் இதுங்க நடந்ததுன்னா உங்க தாய்மார்கள்ட்ட போய் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு அப்புறம் பெண்களுக்கு பயான் இருக்குது, அதுக்கு வர சொல்லணும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக அதே மாதிரி உணவு திட்டம்னு சொன்னோம்ல, உணவு திட்டத்துல வந்து எத்தனையோ வேறு பங்களிப்பு அளிக்காங்க. இதுல உங்க அம்மாவோ உங்க வாப்பாவோ உங்க மாமாவோ பங்களிக்காம இருப்பாங்க. அவர்கள் பங்களிக்கணும்னா நீ சங்கத்தை தொடர்பு கொண்டு பங்களிப்பு. ஏன்னால் இது வந்து உயர்ந்த நன்மை. ஒரு உணவு கொடுப்பது வந்து உயர்ந்த நன்மை. அந்த திட்டத்திலே பங்களித்து உங்களுக்கு அதே மாதிரி 18 வயசுக்கு உங்களுக்கு மேலாயிருச்சுன்னா சங்கத்துல வந்து ஒரு 300 ரூபாய் கொடுத்து சந்தாவை கொடுத்து சேர்ந்துக்கிறாங்க. அதுக்குள்ளாட்டி உங்கள்ட்ட காசு கேட்க மாட்டோம். ஏன்னா காசு கேட்கறோம்னு சொன்னா ஒரு ஒரு நிர்வாகங்கிறது சும்மா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, சந்தாக்களை வச்சு தானே பண்ண முடியும். அப்படித்தானே? ஒரு வருவாய் இப்ப நகராட்சியில இருக்குது, நகராட்சி என்னத்தை வச்சு செய்யறான்? வீட்டுக்கு வரியா போடுவான், குப்பைக்கு வரியா போடுவான், எல்லாத்துக்கும் வரிபட தானே பண்ணுவான். அதே மாதிரி ஒரு நம்ம வந்து இது வந்து ஒரு நன்கொடையாக பண்றோம். அதனால உங்க வீட்டுல உங்கள் இது பண்ணவங்கள நீ 17 வயசு ஆனாலும் உங்களோட பெயர்களை வந்து பதிஞ்சிருங்க. மைஃபாவில் பதிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்க. உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு அதிகாரம் செலுத்துறவர்களுக்கு கட்டுப்படுங்க. இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அடுத்ததாக கல்வி பணி, மைஃபாவின் கல்வி பணி என்ற தலைப்பில் நூரானியா பள்ளி நிர்வாகி ஹாஜி எஸ்.எம். சுபைர் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன் அடிக்குதோ? அது வந்து உங்களை சும்மா உசுரை அடிக்குது போட்டுட்டு இருக்காங்க. பதில் சொல்லு. சலாம் சொன்னா என்ன சொல்லணும்? அதை வந்து ஏன் வந்து நம்ம வந்து முதல்ல அதை கற்றுக்கிறணும். சரியா? இன்று அல்லாஹ்வுடைய கிருபையில் காலையிலேருந்து தர்பியா வகுப்பு ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்து வர்ற இந்த வேளையில் நம்ம மைஃபா சங்கம் நிர்வாகிகள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து மிகச்சிறப்பாக செய்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து முதலாக நான் சொல்லக்கூடியது, சலாம் யார் சொன்னாலும் பதில் சொல்லணும். மேடையிலையோ இல்லை கூட்டமாக இருக்கும்போது ஒருத்தர் வந்து சலாம் சொன்னால் அதுக்கு பதில் சொல்லணும். இல்லாட்டி அந்த சலாம் பூரா எப்படி இருக்கும்? நீங்கள் பதில் சொல்லலைன்னா மேலே நிற்கும். நீங்கள் பதில் சொன்னால் தான் அது போய் பரிபூர்ணமாக போய் அங்கே மேலே சேரும். அதை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. சலாத்துக்கு பதில் சொல்கிறது வந்து முக்கியமாக இஸ்லாம் மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமானது. சலாம் சொல்வது, அதாவது மௌத்தானவங்க ஜனாசாவுக்கு போகிறது, தொழுகையில் கலந்துக்கிறது, அடக்கம் பண்ணுற வரைக்கும் நிற்கிறது, அப்புறம் வந்து ஏழை எளியவங்களுக்கு பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்குறது. இது முக்கியமான சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு வந்து சலாமுக்கு பதில் சொல்கிறது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ வந்து மைஃபாவின் கல்வி பணிகள் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் வந்து நிறைய ஆலிம்கள், மைஃபா செயலாளர் நிறைய பேர் வந்து மார்க்கத்தை பற்றியும் மைஃபாவின் பணிகளை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளோட சொல்ல போகிறது எல்லாம் கேள்வியின் அடிப்படையில் தான் இருக்கும்.
ஏன்னா நீங்க எப்படி தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக. கல்வி அப்படி என்றால் என்னங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒன்று நினைச்சிருக்கேன், அதை வந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க சிறந்தவங்க. கல்வி அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க. சிறந்தது, ஒழுக்கம், படிப்பு, பயன், செல்வம், அறிவு, பண்பாடு, திறமை, வளர்ச்சி, மரியாதை. எவ்வளவு சொல்லிட்டீங்க? கல்வின்னு தானே சொன்னேன். இவ்வளவு விஷயங்கள் இந்த கல்வியில இருக்கு, விளையாட்டும் அதுல இருக்கு. எல்லாருமே சொல்லிட்டீங்களே, பரவாயில்ல. இதை விட சிறந்தது ஒன்று சொல்றேன். கல்வி என்பது ஆயுதம். ஆயுதம்னா என்ன? ஆயுதம்ங்கிறது வெப்பன்ஸ். அது வந்து ஒரு வெப்பன்ஸ்னா வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. ஒரு அறிவாள், ஒரு சுத்தியல், ஒரு வாள், வீச்சறிவாள், இப்படிங்கிறது தான் ஆயுதம். இந்த ஆயுதம் செய்யாததை கல்வி என்ற அந்த பேனாவை கொண்டு நாம் எழுதும் எழுத்து வந்து அது சாதிச்சிடும். அப்ப கல்வியை வந்து நம்ம படிப்பு, அறிவு, பண்பாடு, திறமை நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கும் மேல சிறந்த ஆயுதம் என்றால் என்னன்னு கேட்டா கல்வி. சும்மா போய் ஆயுதங்களை வச்சு வெட்டணும் அப்படி இப்படின்லாம் கிடையாது. இது வந்து சொற்றொடர்லையே கல்விங்கிறது ஒரு சிறந்த ஆயுதம். அதை வச்சு நம்ம எங்க வேணாலும் போகலாம், எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்ப குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்றது வந்து ஞானம் கொடுக்கப்பட்டவரும் ஞானம் கொடுக்கப்படாதவரும் சமமாவாதான்னு கேட்கிறான். அப்படின்னா கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவங்களும் கொடுக்காதவங்களுக்கும் சமமாயிட முடியாது அப்படிங்கிறத குர்ஆன்ல வந்து அதை எத்தி வச்சிருக்கிறான். அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை பின்பற்றி நடந்திருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க? 10ஆம் வகுப்பு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க? 5வது வரை. 4th. படிக்கவே இல்லை. புரியுதா? அப்ப இப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்க மனசுல பதியும். கல்வினா வந்து அதாவது எழுத படிக்க தெரியாத நபியின் பெயர் என்ன? அந்த பெயர் என்ன? பெயர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பட்ட பெயர் என்ன? உம்மி நபி. அப்ப உம்மி நபினா என்ன அர்த்தம்? எழுத படிக்க தெரியாது. அப்ப எழுத படிக்க தெரியாத ஒரு நபி எதை சொல்லியிருக்கிறாங்க? எதை சொல்லியிருக்கிறாங்க? அறிவியல், புவியியல், மலையியல், விண்ணியல், பூமியியல், வரலாறு, அரசியல், பண்பாடு, ஒழுக்கம், சிறந்த பண்பாடு, நற்குணம், நற்பண்பு எல்லாத்தையும் போதிக்கிறதுக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும்? எவ்வளவு படிச்சிருக்கணும்? ஒரு எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி, அதுக்கு மேல MBBS இப்படிலாம் படிச்சா வந்து இது வருமா? வராது. இந்த உயர்கல்விகளை படித்தோம்னா இந்த உலக கல்வியில உள்ள விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனிதனுக்குன்னு ஒரு கல்வி இருக்கு. அந்த கல்வியை போத தம்பி இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு வா. மனிதனுக்கு உள்ள கல்விங்கிறது மார்க்க கல்வி அப்படிங்கிறத பிரித்து சொன்னாலும், உலக கல்வி வேற மார்க்க கல்வி வேறன்னு பிரித்து சொன்னாலும், மார்க்க கல்வியிலேயே உலக கல்வி இருக்கு. மார்க்க கல்வியிலேயே உலக கல்வி இருக்கு. எப்படி இருக்கு? என்ன இருக்கு? மார்க்க கல்வியில உலக கல்வி இருக்கு, அறிவியல் இருக்கு. அப்புறம்
அதான் அதில் நிறைய குரானில் உள்ளது பூராமே எல்லாமே நீங்கள் சொல்கிறது தான். அதில் வந்து அறிவியலுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வரலாறு, புவியியல், அறிவியல் இதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் குரானில் இருக்கு. அதை நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆனா அவனா தெரியணும். ஆனா அவனா ஏபிசிடி இதை தெரிஞ்சாதான் குர்ஆனுடைய தப்சீரை படிக்க முடியும். நமக்கு அரபு விளங்குமா? அரபு தெரியுமா? இப்போ மதரசாவில் ஓதுற மாணவர்களுக்கு வந்து ஹிப்லு தெரியும். ஹிப்லு மதரசாவில் ஓதுறவங்களுக்கு அவருடைய அர்த்தம் தெரியும். நமக்கு தெரியுமா? அப்போ எதில் தெரிஞ்சுக்கிறணும்? தமிழில் தெரிஞ்சுக்கிறணும், தாய்மொழி. அப்போ அதை வந்து ஆனாவனா தெரியறதுக்காக நம்ம வந்து உலக கல்வி படிக்கிறோம். இந்த உலக கல்வியை படிச்சுட்டு மார்க்க கல்விகளை போகும்போது மார்க்க கல்வியே எல்லாமே இருக்கு. இப்போ வந்து நம்ம மைஃபா சங்கத்தில் கல்வி பணிகள் அப்படிங்கிறது எப்படின்னு நான் சொல்ல வர்றது. இப்போ இதெல்லாம் விளக்குனா தான் உங்களுக்கு அதை சொல்ல முடியுங்கிறதுக்காக விளக்குனேன். 2001, 2002 எல்லா சங்கங்கள் ஜமாத்தில் வந்து ஸ்கூல் இருக்கு. நம்ம தெருவில் தெற்கு தெரு ஜமாத்தில் நம்ம புது தெருவில் ஒரு ஸ்கூல் நிறுவனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய கனவு. அந்த கனவை வந்து நனவாக்குறதுக்கு மைஃபாவுடைய நிர்வாகிகளாக இருந்த எல்லாருமே என்ன செஞ்சோம்? ஒரு முயற்சி எடுத்தோம். 2001 சாதாரண பில்டிங்கில் யாசர் கடை வச்சுருக்காருல்ல, பக்கத்து ரூமில் அந்த லைன் வீட்டில் எல்கேஜி ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த நூரானியா ஸ்கூல் வந்து மதரசாவுக்காக கட்டப்பட்டது. அப்போ அதில் வந்து சில டிஸ்பியூட்னு சொல்லுவாங்க, சில முரணான சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த இதை நடத்த விடாமல், நம்ம ஸ்கூலை நடத்த விடாமல், நம்ம மதரசாவை நடத்த விடாமல் சில பேர் என்ன செஞ்சாங்க, நம்மளுடைய தெருவுக்குள்ளேயே ஜமாத்துக்குள்ளேயே சில முரணான கருத்துக்கள்லாம் வந்து சில டிஸ்பியூட் நடந்துச்சு. அப்போ வந்து போராடி மைஃபா நிர்வாகிகள் வந்து மீட் எடுத்தோம். அதனுடைய சாவி வந்து ஆர்டிஓட்ட போயிடுச்சு. கலெக்டருக்கு அடுத்த ரேங்கில் இருக்காருல ஆர்டிஓ, அவர்கிட்ட போயிடுச்சு. 2 குரூப்பில் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போராடி இந்த சாவியை வாங்கிட்டு வந்து திறந்ததுக்கு பிறகு மதரசாவை வந்து நம்ம பள்ளியிலேயே நடத்திக்கிறோம், ஸ்கூலை வந்து அங்கே மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றி நம்ம மைஃபாவிலேருந்து என்ன செஞ்சுருக்கோம், இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம். 22 வருஷம் முடிஞ்சு இப்போ 23வது வருஷம் இப்போ நடந்துக்கிட்டு. அப்போ ஒரு சங்கம், ஒரு அமைப்பு என்றால் மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் நல்ல உட்காந்து சீட்டு விளையாடுற ஒரு கட்டம் இருந்துச்சு, பிக்னிக்குன்னு போகிற ஒரு கட்டம் இருந்துச்சு, வயலுக்கு பூரா உள்ள பெரளி பண்ணிக்கிட்டு இருக்கிற கட்டம்லாம் இருந்துச்சு, சூதாட்டம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அப்போ மார்க்கம்ங்கிறத வந்து அப்போ தான் என்ன செய்யணும், இளைஞர்கள், மைஃபா இளைஞர்கள் அதை எடுத்து நம்ம சங்கத்தில் இருந்து நல்ல நோக்கத்தோ மார்க்கத்தை போதிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட உள்ளே இறங்கி இப்போ கிட்டத்தட்ட 22-23 வருஷமாக சமூக பணிகளையும் கல்வி பணிகளையும் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே கொஞ்சம் கேளுங்க, இது வரலாறு தம்பி. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம்னா 5-6 நிமிஷம் தான் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ உள்ள வயசு 12 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் எதையும் கேட்காத வயசு. எப்படி அம்மா அப்பா சொன்னால் கேட்காது, மனசு ஏற்றுக்கிறாது. ஆனால் அது நல்ல விஷயத்தான் சொல்லுவாங்க. நல்ல விஷயத்த சொல்லும்போது அது மனசு ஏற்றுக்கிறாதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அந்த இளம் ரத்தம், இந்த வயசு அப்படிம்பாங்க. அதுலேயும் மீறி சில பேரை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்க்கலாம், கிளாஸ் ரூமில் பார்க்கலாம், மதரசாவில் பார்க்கலாம், தனியாக ஒருத்தர் மட்டும் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து படிப்பை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. படிப்பை பற்றியே சிந்திச்சு 90 மார்க் வாங்கினவன் இப்போ 100 வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எய்ம்லையே இருப்பாங்க. அவங்க அதே மாதிரி என்ன செஞ்சுருவாங்க, படித்து பாஸ் பண்ணி மார்க் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பாஸ் பண்ணால் போதும்
அப்படிங்கிறவங்க 35-40 மார்க் எடுத்தால் போதுங்கிறவங்கலாம் பின் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. பின் சீட்டில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் பாஸ் பண்ணிடுவாங்க. யாருடைய அறிவும் வந்து கூட குறையன்னு நம்ம வந்து இதில் பிரிக்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிற ஒவ்வொருத்தருடைய உயிருக்கும் ஒவ்வொரு நப்சு கொடுத்துருக்குறான். விருப்பு வெறுப்பு வரக்கூடிய ஒரு மலக்கு சாட்டப்பட்டிருக்கு, சைத்தான் சாட்டப்பட்டிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. பாலையும் சாராயத்தையும் கொடுத்தா எதை எடுப்பீங்க? பாலை தான் எடுக்கணும். பாலை தான் எடுக்கணும். அப்போ சாராயத்தை குடிச்சிட்டு நான் வந்து எல்லாம் நாடிட்டான் நான் குடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு தான் கேள்வி கணக்கு இருக்கு. இதுக்கு தான் கேள்வி கணக்கு. இல்லை அல்லாஹ் நாடி தான் நான் குடித்தேன் சொல்ல முடியுமா? அறிவு கொடுத்துருக்கான்ல. ஆடு மாடு மிருகங்களுக்கு எத்தனாவது அறிவு? எத்தனை அறிவு? 5. நமக்கு 6. பாலையும் சாராயத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடியது 6வது அறிவு. அந்த 6வது அறிவை வச்சு நம்ம எப்படி பயணம் பண்றோமோ அதுக்கு தான் நன்மை செஞ்சா சொர்க்கம், தீமை செஞ்சா என்ன நரகங்கிற சொல்லே நம்ம சொல்ல முடியுமா? அதெல்லாம் வந்து பயங்கரமான நெருப்புகள் உள்ள குண்டம் குண்டமா இருக்கும், ஆழமா இருக்கும் நெருப்பு. பாவம் செஞ்சுட்டா நம்ம நரகத்துக்கு போகணும்னு உட்காந்து அழுவாங்க, எல்லாரும் அழுவாங்களாம். சிறுநீர் பெஞ்சிட்டு சரியா கழுவலைனா கூட, சரியா கழுவலைனா கபூர் அதாபு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அதாபு? கபூர்ல அதாபு. எதுக்கு? ஒண்ணுக்கு போறோம், சரியா கழுவலை, சலாசலான்னு ஊத்திட்டு வந்துடுறோம், ஒரு டிராப் வடிஞ்சிருது, அதுக்கு கூட என்ன கேள்வி கணக்கு இருக்கு, அதாபு இருக்கு. இப்ப நீங்க அந்த வயசுல நீங்க தெரிஞ்சுக்கணும், 12 வயசுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் டிராப் இல்லாத அளவுக்கு எப்படி யூஸ் பண்ணணும். தண்ணியை நிறையவும் செலவழிக்க கூடாது, பக்குவமாகவும் செய்யணும். அப்ப அந்த மாதிரி அந்த கல்வி விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம மைஃபாவுடைய கல்வி பணிகள் இன்னும் இருக்க இன்ஷா அல்லாஹ் நூரானியா ஸ்கூலில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. 6th இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர போகிறோம். அப்புறம் 10th வரைக்கும் வந்துடும். 10th பிறகு +2 வரைக்கும் கொண்டு வந்துடும். நமக்கு வந்து பில்டிங் கட்டுறதுக்கு இடங்கள்லாம் இருக்குது, கிரவுண்டு இருக்குது. நம்ம வந்து இந்த தெருவில் இருந்து நூரானியா பள்ளியை ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியாக நம்ம கொண்டு போகிறதுக்கு மைஃபா நிர்வாகம் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மைஃபா நிர்வாகத்தில் இருந்து அமைதியாக இருக்கீங்களா? ப்ளீஸ் தம்பி பாப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்ன ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். அப்போ நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறோன்னு தெரியாது, நீங்கள் பேசுனா ஒன்றும் தெரியாது. தம்பி எங்களுக்கு கவனம் செலுத்துங்க. இந்த இதை கேட்டீங்கன்னா இந்த வயசில் உங்களுக்கு ஏறுறது தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அது இது பண்ணும், அதாவது வளர்ச்சிக்கு வந்து அது துணையாக இருக்கும். அப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்த மைஃபா நிர்வாகிகளில் ஒரு 10 பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஏழை மாணவர்களுக்கு. இப்போ உங்கள் வாப்பா நல்லா இருக்கிறாங்க, மாதம் 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. சில பேர் 10,000 ரூபான்னா மாதம் சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு படிக்க வைக்க முடியாது. அந்த ஏழை எளியவங்களை கண்டுபிடிச்சி கண்டறிந்து நம்ம ஏழை பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம், ஃபீஸ் வாங்காமல் ஆஃப் ஃபீஸோட இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கல்வியினுடைய கல்வி கொடை, கல்வி தர்மம், அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அந்த மைஃபாவில் இருந்து 15 பேர் கொண்ட நூரானியா கல்விக்குழு இருக்குது. அதில் இருந்து ஒரு 5 நபர்கள் சிறப்பு குழுன்னு வந்து அவங்களுடைய முதலீடுகளை உள்ளே போட்டு இந்த நூரானியா பள்ளியை வளர்ப்பதற்காக அவர்கள் திட்டமிட்டு எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி மென்மேலும் வளரணும்.
நான் இறுதியாக சொல்லிக்கிறது, மைஃபாங்கிறது சங்கம் மட்டும் இல்லை, அது ஒவ்வொரு விஷயத்தையும் பாதுஷா சொல்லி காமிச்சார். உணவு திட்டம், மருத்துவ முகாம், மதரசா, பள்ளி, மற்றபடி ஏழை எளியவங்களுக்கு உதவுறது, கல்வி தொகைக்கு உதவுறது, மருத்துவத்துக்கு யாருக்கும் முடியலைன்னா, காசு பத்தலைன்னா நம்ம வசூல் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைஃபா பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் கல்வி பணிகளில் என்னென்னங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் உங்கள் பெற்றோர்கள்ட்ட மைஃபாவுடைய வளர்ச்சி, நூரானியா ஸ்கூல் வளர்ச்சியை பற்றி நீங்கள் பெற்றோர்கள்ட்ட சொல்லி நல்லபடியாக கொண்டு வரணும். குர்ஆனுடைய ஹதீஸுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், மார்க்க கல்விக்குள்ளேயே உலக கல்வி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உள்ள இருக்கு எல்லா அறிவியல், புவியியல், எல்லா இயலுமே இருக்கு அதில். அதனால மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்காக உலக கல்வியை கற்றுக்கிறணும். உலக கல்வியை கற்றுக்கிட்டு மார்க்க கல்விக்கு போகணும். மார்க்க கல்விக்கு போயிட்டு சமுதாய பணியிலையும் கல்வி பணியிலையும் நம்ம இறங்கி வேலை செய்யணும். ஏழை எளிய மக்களுக்கு உதவணும். எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு, மைஃபா சங்கத்துக்கும் நூரானியா கல்வி குழுவினருக்கும் அலெக்சா பள்ளியின் இமாம் பிலால் அப்படின்னாலே ரலியல்லான்னு தான் வரும். பிலால் அப்படின்னா ரலியல்லான்னு தான் வரும். பிலால் ஆலிம், ரஃபீக் ஆலிம், மற்றபடி அலெக்சா ஏஓ ஹாஜா, மற்றபடி இங்கே மைஃபாவுடைய உறுப்பினர்கள் சாயிதீன், தாரிக், சயீத் இப்ராஹிம், ராசிக், மற்ற சேட்டு எல்லாரும் இதுக்கு மேலே நிறைய பேர் வந்தாங்க. பாஷாவுடைய ஏற்பாட்டில் எல்லாருமே சிறப்பாக செஞ்சு முடித்து எங்களுக்கே ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் எங்கெங்கேயோ பார்த்துருக்குறோம், நம்ம தெருவில் இப்போ தான் பார்க்குறோம் வெளில. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை சொல்லிட்டு, மைஃபா சங்கத்தின் சார்பாகவும் நூரானியா கல்வி குழுவின் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்ல அறிவை கொடுத்து கிருபை செய்வானாக என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே. ராஜா இம்ரான் கப்பு இருக்க கப்பு நாம் காலையில் 6 மணி முதல் 6:30 மணி முதல் மாலை 5 மணி தாண்டி போயிட்டு இருக்குது. அனைவர்களும் முழு ஒத்துழைப்பு தந்தீங்க. இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் அமைதி காத்து உங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய அடிப்படையில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக, உங்களுடைய பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பீங்களா? அம்மா அப்பா பேச்ச கேட்பீங்களா? உங்களுக்கு அதிகாரம் செலுத்துகிற ஆசிரியர்கள், இமாம்கள், உங்களுடைய கார்டியன், சில பேருக்கு உம்மா வாப்பா இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு கார்டியன் மாமா இருப்பாங்க, அவங்களுக்கு நான் கட்டுப்படுவீங்களா? அப்ப இன்ஷா அல்லாஹ் கட்டுப்பட்டு நடந்தாதான் என்னது கிடைக்கும். இங்க சொற்பமான இதுவை தருவோம், டிஷர்ட் தந்தோம், ஒரு கேடைய தருவோம், வின் பண்ணா இதுதானா. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றினா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் என்பது வாழ்க்கையில் வெற்றி இன்ஷா அல்லாஹ். சரி, இதோட நம்ம பரிசுக்கு போயிடுவோம். யார் யார் எல்லாம் வெற்றி பெற்றீங்களோ அதுல நம்ம முதல்ல வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு கொடுப்போம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இங்க கலந்து கொண்ட எல்லாத்துக்கும் சிறப்பு பரிசு சர்டிபிகேட்டும் இருக்குது.
இது சொல்லிருக்கேன் பரிசு ஆமா இல்ல அப்படி ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு கொடுக்க வச்சிரும். நம்ம எல்லாம் இது பரிசு கடைசியா வந்து அப்படி உட்கார வச்சிரும். ஆமா வேலை செய்யும் பார்த்துக்காங்க வின் பண்ணவங்களுக்கு கொடுத்தோம். ஆமா சுபேராக்கா கொடுத்த நீங்க எடுங்க பரிசு வாங்கிக்கிறங்க. போங்க இல்லைங்க அதான் போட்டோ எடுத்துருங்கப்பா. இல்ல போசிரா போட்டோ நீன எடுத்துரு. அத இல்ல இருக்கு சரி அடுத்த பார்த்தா அப்படி விட்டு அடுத்த வரட்டு அவ்வளவுதான் அடுத்த ஆளுங்க இல்ல அது இல்ல 6 பேருக்கு 6 இல்ல அது அவங்க சொல்லுங்க. சத்தம் போடக்கூடாது. கையெல்லாம் தட்ட வேணாம். அல்லாஹ் அக்பர் சொல்லிருங்க. அல்லாஹ் அக்பர். சரி அடுத்தது நீ தான் எடுத்துறன்னு சத்தம் போடாதா கொஞ்சம் கடைசி நேரம்டா. பிரைஸ் லிஸ்ட் எங்க பாது அல்லாஹு அக்பர். முகமது ஃபாஹி ராஜா அஜய் ரஃபான் இல்ல இது அஜய் ரஃபான். அவனுக்கு டி ஷர்ட் இருக்கு இது இருக்கு. சரி பரவாயில்ல சார். அடுத்து இருக்கு 3 இருக்கு. பிரைஸ் இருக்கு 3 வேற சொல்லு. முகமது ரஹீம் யாரா
அமைதி அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்கடா. அடுத்தது சொல்லு. அடுத்தது யாரு? இப்ராஹிம் ஆஃபில். இப்ராஹிம் ஆஃபில். இப்ராஹிம் ஆஃபில். தாதா கேலி பண்ணக்கூடாது. அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க. சரி சரி, வெள்ள மகனுக்கு நான் கொடுக்குறேன் வா. அடுத்தது ஆலிம் ஷா கூடு. இந்த பேர் 2 பைசு. முகமது காதர் ஆமீர் 2 பைசு. முகமது அவனுக்கு ரெண்டு இதுல வேணும். 2க்கு வேணும் அவனுக்கு. 2 பைசு 2 பரிசு அவனுக்கு. இருக்குது. ஆமா அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரும் கொஸ்டின் கேட்கலையா? அவ்வளவுதான். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் யாரும் கொஸ்டின் கேட்கல. சரி, அப்ப நம்ம கொஸ்டின் கேட்போம். கொஸ்டின் வேணா பிலால் அலிம் ஷா கூப்பிடுறோம். பிலால் அலிம் ஷா நீங்க பேசுறீங்க இல்ல, அதுல கொஸ்டின் கேட்போம். இன்னும் இந்த பிரச்சனை இருக்குது. பிலால் அலிம் ஷா கூப்பிடு. ருவைத் இது வேற யாருக்கு? அமைதியா இருக்கு. இன்னும் 3 இருக்கு. 3 பைசு இருக்குது. அதுல ஒரு 6 பெரியசா கொடுத்துக்கலாம்ல. அது 6 மாத்திக்கிறோம். அவன்கிட்ட மாத்திக்கிறோம். என்ன பிரிச்சுட்டாங்க பாரு. இதே சேர்த்து கொடுத்துருவோமா? இல்ல முடிஞ்சு. இந்த பரிசு இருக்கு. பரிசு இங்க பாரு. இன்னும் பரிசு வாங்காதவங்களுக்கு இன்னும் பரிசு இருக்குது. கேள்வி கேட்போம், ஆனா அமைதியா இருக்கணும். சீல்டு இருக்குது, சர்டிபிகேட் இருக்குது. பாரு, இப்ப கொடுத்த சின்ன பரிசு, பெரிய பெரிய பரிசு இருக்குது. ஆனா அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்து கேட்கிற கேள்விக்கு யாரு கையை தூக்கி முதல்ல இது பண்ணாலும் அவங்களுக்கு பரிசு. சரியா? கொஞ்சம் அமைதியா வரிசையா உட்காருங்க. உட்காருங்க. இதை கொடுத்துட்டு ஸ்டில்ல வச்சுட்டு எடுத்துருவோம். ஸ்டில்ல வச்சுக்கிட்டு எடுத்துருவோம். கையில வச்சுக்கிட்டு. ஆமா, 3 பைசையும் கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா. இல்ல இல்லாட்டா மொத்தம் 6 பைசு மிச்சம் 6 பைசு. அப்படியே சின்னதா கொண்டு வந்து இதை பண்ணிக்கணும். அங்க மாத்த பிரைஸ் வாங்கினா அடா இவனுக்கு பிரைஸ் கேட்டானா பரிசு வரலையா? அடா ஆசிப் அவர் கேட்டதுக்கு பரிசு. அடே டே சரி, அப்படியே தாண்டி போங்க. இங்க பாரு, அக்ஷா சூண்டது அங்கிட்டு போங்க. அல்லாது அல் அக்ஷா குர்ஆன் சென்டர் அங்கிட்டு போங்க. அல் மதரசத்துல் அக்ஷா அங்கிட்டு போங்க. அக்ஷா நீனா வந்து இதுல உட்காரு, பொதுவா உட்காரு. நீ அங்கிட்டு அங்க போ. நீ டே உட்கார். நீ ஏதோ
நீ பரிசா வாங்கினா எங்க ஓதுறா உட்கார உட்கார உட்காருங்க உட்காருங்க இப்படி உட்காரு அமைதியா உட்காருங்க அமைதியா உட்காருங்க பேரை வந்து படிச்சு படிச்சு கொடுக்கணும் ஏன் பரிசையா படிச்சு கொடுத்துருவோம் டக்கு டக்குன்னு கொடுத்து மறுபடியும் கேள்வி என்ன பாத்துக்கிறோம் அது பொம்பளைகளுக்கு கேட்டு கொடுத்துக்கிறோம் சரியா பொம்பளைகளுக்கு கேட்டு கொடுத்துக்கிறோம் பொம்பளைகளுக்கு கேட்டு கொடுத்துக்கிறோம் இல்லைன்னா இது பண்ணிக்கிறோம் போட்டு மறுபடியும் இது பண்ணிக்கிறோம் வரிசையா அந்த யாருக்கு அக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ் தள்ளி போங்க அப்படி தாங்க தள்ளி நில்லுங்க தள்ளி வா தள்ளி போ இடத்த விடுங்க டே கொஞ்சம் அமைதியா இருக்கடா ஆமா ஆமா அடுத்த அக்சஸ் பண்ணுங்க அமைதியா இருக்கடா கொஞ்சம் அமைதியா இருக்கடா இங்கிட்டு வாங்க சல்மான் இந்த இருக்கு நான் வச்சுக்கலாம் அப்பா அடிக்க சொல்ல செஞ்சுக்கிறான் எத்தனை ஒரு 3 வாட்டி அடிச்சுட்ட பசங்களா ஏன் முன்னாடியே அரைஞ்சு போடுவான் 3 வாட்டி ஏன் முன்னாடி அடிச்சுட்டாங்க போடா விட்டு போட மரியாதை இல்ல அவர் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இது தந்துடுங்க சர்டிஃபிகேட் வச்சுக்கிறங்க இதை தந்துடுங்க அதுதான் உங்களுக்கு வாங்கி புதுசாக வாங்கி ஆஜா குறைய வாங்கிட்டு வந்துட்டான் அது உங்கள் பொறுப்பு அங்கே போய் வாங்கிக்கிறங்க இதை வாங்கிக்கிறேன் நீ வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துக்க சரி பார்த்துக்கிறோம் ஒரு 10 வாங்கி வச்சுக்கிடுவான் இல்லை ஆஜாட்ட வாங்கிக்க ஆஜாட்ட வாங்கிக்க அங்க உட்கார்றா தருவாங்கடா போடா உட்கார்றா டேய் அமைதியா உட்காருங்கடா இருந்தா டேய் ராஜாட்ட வாங்கிக்கிறேங்க கொடு நல்ல வரட்டும் தந்தது 10 ஆமா டக்கு சொல்லி கொடுத்துருங்க கூட வாங்கக்கா டக்கு பாசிய ஓடி போயிருக்கோம்
சரி வாங்க, நாங்க வீட்டுக்கு போங்க வாப்பா, கூட்டம் குறைஞ்சிரும்டா. போட்டோ எடுக்கணுமே, நெல் 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 போட்டோ எடுக்க. அண்ணா உட்காருங்கடா, பேர் வாங்க சொல்ல போட்டோ எடுக்க. அது பொங்கல் இருக்கு. உட்காருங்கடா உட்காருங்கடா, அமைதியா உட்காரு. பேரை சொல்லி கூப்பிட்டா போயிடலாம்டா. உட்காருங்கடா சித்தா, 5 நிமிஷம் முடிஞ்சிரும்டா. உட்காருங்கடா. அண்ணா பேரு விளங்க மாட்டேங்குது. 5 நிமிஷம் உட்காருடா. அண்ணா பேர் வழங்க. போ போ, டக்குன்னு போய் வாங்க. பாரிஸ் கான அந்த பெரிய பையன் வாங்கிட்டாங்க, வாங்கியாச்சு, எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சா? எல்லாத்துக்கும் இருக்குது. 100 பேருக்கு அது அந்த அங்க வந்து பட்டாணியா பாலு பதிவு பண்ண அவனு போயிட்டான்னு. இல்ல அப்ப இப்ப பட்டாணியப்பா இருக்க வைய அடாடா அவன் பேர் இருக்குது. அனுப்பிச்சா போங்க, அந்த பசங்க பாரு என்ன சேர்ந்துருவா. என் பேர் லாஸ்ட் எழுதுனாடா ஆசிப் எங்கடா? போடா, ஓடுறா ஓடுறா, கொஞ்சம் வழியா விடுறா. அமைதியா இருந்தா 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும்டா. போயிட்டு வாங்கட்டா. எதிரிச்சு போங்க.
பத்தா பத்தா பத்தவ மாட்டுக்குதாடா பத்தா பத்தாக்குது பத்த மாட்டுக்குதாடா உமேது மறைக்கா ரஃபா ரஃபான் எடுத்து வச்சிரு இல்ல இல்ல ரியாஸ் டே ஆடா ஏன்டா அங்கிட்டு அடா இங்கிட்டு போடா அந்த அந்த வர்றா பின்னாடி வர்றா பின்னாடி பின்னாடி யாரு இவனா இருக்கு சாதிக்கு மச்சி ஆதிவன் போட்டோ எடுத்து டீஷர்ட் கட்டி தட்டு தான் போகணும் வாங்க வாங்க அந்த அவரே ஒரு தடவை கூப்பிட்டுரு அந்த அவரு உட்காந்து போங்க அது ஜக்கு தான் ஜக்கு வரிசையா பெற்றுக்குது இந்த வரான் அந்த வரான் சில்ல எடுத்துக்கிடு அடா கொஞ்சம் அமைதியா பெரிய முகமது இஸ்மாயில போடா சரியான சேட்டைக்காரன் கொஞ்சம் தள்ளி நில்லு மாட்டா இல்ல என்ன வாங்கலா என்ன வாங்கலா உன் பேர்னா வராது கடைசியில் மீரான் லப்பை வா தெரியல சுபேராக கொடுத்தது உட்காருங்கடா வாப்பா உட்காருங்கடா கூப்பிடுவாங்கடா வாங்கிட்டு வாப்பா உட்காருங்க யாரு டேய் போவாரு அங்கிட்டு வா உட்காரு உட்காரு இன்னொரு சிறப்பு பரிசு இருக்கு உட்காரு அதுதான் முக்கியமானது அதை வச்சுதான் அதான் காட்டினாதான் தருவாங்க எல்லாரும் தருவாங்க
அயாசே வர காய்ச்சா விட்டு லுக்குமான் அவன் என்ட்ரி ஆகவே இல்லை, வரவே இல்லை. லொஹருக்கு தான் வந்தான், அவன் லொஹருக்கு தான் வந்தான். ஏசி ரிமோட் நான் பார்க்கலையா? நான் தான் ஆன் பண்ணேன். வா போட்டு முடிச்சு விடு. எங்கடா போயிட்டான் வயசு? யார் மருமோனா? சரி அப்படியே வாங்கி வைத்தா. வாடா, அவன்தான் வாங்கிட்டானே. கூப்பிட்டுக்க. போனை போட்டு கூப்பிடுவானே, அடி வாங்கணும். சரி அட்டை மட்டும் ரைட்டா. அஸ்வராசிக்கு திரும்படா, அங்கிட்டு திரும்படா. பேர் மாதிரி இருக்கா? அப்துல்கா யாரா? வாடா இங்கிட்டு வா. இன்னும் 4-5 தான் இருக்கு, அவ்வளோதான். அப்படிடாப்பா, வாங்க வாப்பா. எடு வேற எல்லாத்தையும் வந்துருச்சா? வேற யாருக்குடா வரல? நீ எந்த இப்பதானே வந்து நிக்கிறா? யாரு அவனா? யாரு திரும்ப வா. ரயா சிவன் சேப்ராய்மா என்னோட முபீன் யாரா? முபீன் யாரா? இல்ல அவ்வளவுதான். அதனால அங்க போயிருச்சு. வேற என்ன யாரு வாங்கல? உன் பேர் என்ன? டிஷர்ட் போட்டவன் யாரு? ஒண்ணு இந்த அவனும் கடைசியா பேர் இல்ல. ஏன்னா அப்படியே கூப்பிட்டாங்களா உன்னைய? ஷேக் அப்துல் கூப்பிடதான் செஞ்சாங்க. வாங்கிட்டு அப்படி வாங்கினா அங்க உட்கார்றா. இல்ல சர்டிபிகேட் கொடுப்போம். அண்ணா சேவடியா அப்படியே கைய வச்சுக்கிறான். என்னடா பேர்? என்னடா இப்ராஸா? பாப்பா பேரு சபியா. எப்போ எத்தனை மணிக்கு வந்தா? சரி ஓடியா.
அப்துல் அப்துல் காதர் மௌலானா இல்ல, அவ்வளவுதான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். வேற யாரு? இந்த அந்த 3 பேருக்கு மட்டும் பேர் எழுதல சேட்டு. இந்த அவன் அவ்வளவுதான், எல்லாரும் வந்துருச்சுல. சீடை மட்டும் கொடுத்து. ஆமா, அவன் பேர் இருக்கு. இந்த 3 பேருக்கு பேர் இருக்காது. கொடுத்துட்டு ஷீல்டு இது கொடுத்துட்டு இதை மட்டும் வாங்கிடுவோம். ஷீல்டை கொண்டு போயிருங்க, இது தந்துட்டு போயிருங்கண்ணா. சும்மா இந்த போட்டோ எடுறாடா. இல்ல 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 இல்ல, ஷீல்டு அதுதான், ஷீல்டு மட்டும் தான். சும்மா கொடுத்துரு. இன்னும் ஒண்ணுதான். சேக்குக்கு இருக்கு, இது இருக்கு, ஸ்டில் இருக்கு. டேய் எல்லாரும் வாங்கிட்டு அவன் பேரை மட்டும் பார்த்துக்கணும். அதில் பார்த்துடுறாரு. உட்கார்றா, உட்கார்றாங்கிட்டு வாடா. எல்லாரும் வாங்கடா, எப்படி வரிசையா நில்லுங்க. டேய் முக்கியமான இது, வாங்க. எந்திரு 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 எந்திரு. சம்சா ரெடி ஆகட்டும், வரிசையா நில்லுங்க. ஆஃப் ஆயிடுச்சா? இல்ல ஆஃப் ஆனா உட்காருங்க. ஏன்டா போங்கடா, போய் போறீங்கடா. இன்னைக்கு லாய்க்கு ஏதாவது ஆஃப் பண்ணு.